children, welcome to science class. So இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னாம பொசிஷன் ஆஃப் ரேர் கேஸஸ் அது வரைக்கும் பார்த்துருந்தோம். அதாவது ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் ஆஃப் குரூப் 18th எலமெண்ட், அதாவது ரேர் கேஸஸ், பொசிஷன் ஆஃப் ரேர் கேஸஸ் வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். Now we are going to see a topic is metals, non-metals and metalloids. ஸோ மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்லா தெரிஞ்சது, அதாவது நம்ம புதுசாக ஏதாவது ஒரு இப்போ சில்வர் பாத்திரம் வாங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், அதை பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப பளபளப்பாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஸோ அப்போ மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மெட்டல்ஸ் ஆர் டிப்பிக்கலி ஹார்டு. இனிஷியலாக எப்படி இருக்கும், டிப்பிக்கலி ஹார்டாக இருக்கும், தென் ஷைனியாக இருக்கும், தென் மேலியபிள். மேலியபிள்னால் நம்ம எப்படி வேணாலும், அதாவது ஷீட் மாதிரி நம்மளால் அதை ரெடி பண்ண முடியும், அடித்து தட்டி, அதாவது ஷீட் மாதிரி கேன் பி மேட் ஆஸ் அ ஷீட், அது மாதிரி நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் எதை, மெட்டல்ஸை. ஸோ இப்போ அதுக்கு பேர் மேலியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டை வடிவத்தில் தட்டையாக்குறதுன்னு சொல்கிறாங்க, ஷீட் மாதிரி ஷேப் கொண்டு வருது. ஸோ இப்போ மெட்டல்ஸ் ஆர் டிப்பிக்கலி ஹார்ட், ஷைனி, மேலியபிள், கேன் பி மேட் ஆஸ் ஷீட், அண்ட் ஃபியூசிபிள் அண்ட் டக்டைல். ஃபியூசிபிள்னா உருகக்கூடியது அப்படின்னு அர்த்தம். டக்டைல் அப்படின்னா ஒயர் ஷேப்பில் கொண்டு வருது, கேன் பி ட்ரான் இன்டு ஒயர். நம்ம அந்த காப்பர் ஒயரில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த ஒயர் ஷேப்பு கூட நம்மளால் அந்த மெட்டலை கொண்டு வர முடியும். ஸோ அப்போது மெட்டல்ஸ் வந்து என்னம்மா, டிப்பிக்கலி ஹார்டாக இருக்கும், ஷைனியாக இருக்கும், மேலியபிள் ஷீட் ஷேப்பில் மாற்றுறது, ஃபியூசிபிள் அண்ட் டக்டைலாக இருக்கும். டக்டைல் அப்படின்னா கேன் பி ட்ரான் இன்ட்டு ஒயரில் கொண்டு வரும், ஒயர் ஷேப்பில் கொண்டு வருது, வித் குட் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்கும். மெட்டல்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும், குட் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் மெர்க்யூரி, மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ். மெர்க்யூரி அப்படின்னு சொல்லும்போது அது செமி சாலிடில் இருக்கும், அதாவது லிக்விட், ரொம்ப லிக்விட் கிடையாது, அது செமி சாலிட். ஸோ அப்போ மெர்க்யூரியை தவிர மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ், எல்லா மெட்டல்ஸுமே எந்த ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னா சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ மெட்டல் ஆக்குபை லார்ஜர் ஏரியா இன் த பீரியாடிக் டேபிள் அண்ட் ஆர் கேட்டகரைஸ்ட் ஆஸ். ஸோ அப்போ மெட்டல்ஸ் வந்துட்டு பீரியாடிக் டேபிளில் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்குது பாருங்கள், அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அப்போ அதை தான் சொல்கிறாங்க, மெட்டல்ஸ் ஆக்குபை லார்ஜர் ஏரியா இன் த பீரியாடிக் டேபிள் அண்ட் ஆர் கேட்டகரைஸ்ட் ஆஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மெட்டல்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம், மெட்டல்ஸ் ஆர் டிப்பிக்கலி ஹார்ட், ஷைனி, மேலியபிள் அப்படின்னா அந்த ஷீட் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணுறது, உருவாக்குறது தான், கேன் பி மேட் ஆஸ் ஷீட், ஃபியூசிபிள் அண்ட் டக்டைல், கேன் பி ட்ரான் இன்டு ஒயர் வித் குட் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. Except mercury, most of the metals are solids at room temperature. ஸோ மெர்க்யூரியை தவிர மற்ற மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்குமா, ரூம் டெம்பரேச்சரில் சாலிட்ஸாக தான் இருக்கும். மெட்டல்ஸ் ஆக்குபை லார்ஜர் ஏரியா இன் த பீரியாடிக் டேபிள் அண்ட் ஆர் கேட்டகரைஸ்ட் ஆஸ். ஸோ அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அல்கலி மெட்டல்ஸ், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்ஸ், பி பிளாக் மெட்டல்ஸ். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே இருக்குது பாருங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிளில் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து மெட்டல்ஸ் தான் பங்கு வகிக்குது. இப்போ அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம்பிள் லித்தியம் டு ஃப்ரான்சியம், டாப்லேருந்து பாட்டம், மேலேருந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், அதெல்லாம் வந்துட்டு என்னென்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், இது எல்லாமே அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னா ஃப்ரம் எக்ஸாம்பிள் பெர்லியம் டு ரேடியம், அதுவும் டாப் டு பாட்டம் தான். அடுத்தது டிரான்சிஷன் மெட்டல்ஸ் குரூப் 3 to 12, அது உள்ளே இருக்கிறது எல்லாமே டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பி பிளாக் எலமெண்ட்ஸ் மெட்டல்ஸ்ன்னு சொல்லும்போது அதில் சிலது வந்து மெட்டல்ஸாக இருக்கும், சிலது வந்து நான் மெட்டல்ஸாக இருக்கும். ஸோ இப்போ அதில் மெட்டல்ஸ் எதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்கும் பாருங்கள், அதில் பேல் க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், அது எல்லாமே வந்துட்டு டின், லெட்டு, எஸ்என்னா டின்னு, பிபின்னா லெட்டு, பிஐனா பிஸ்மத்து, இது எல்லாமே பி பிளாக் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிளில் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் இந்த மெட்டல்ஸ் தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. அடுத்தது நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அண்ட் நான் மெட்டல் இஸ் அன் எலமெண்ட் தட் டஸ் நாட் ஹாவ் த கேரக்டர்ஸ் லைக் ஹார்ட்னஸ், ஷைனி, மேலியபிள், சூட்டபிள் அண்ட் டக்டைல், அதாவது ஃபியூசிபிள் அண்ட் டக்டைல். அதாவது நான் மெட்டல்ஸ்க்கு மெட்டல்ஸ் ஓட கேரக்டர்ஸ் எதுவுமே நான் மெட்டல்ஸ்க்கு இருக்காது. மெட்டல்ஸ் எப்படி பார்த்தா டிப்பிக்கலி ஹார்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், மேலியபிளாக இருக்கும், டக்டைலாக இருக்கும், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியாக இருக்கும், தென் தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்கும், இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் நான் மெட்டல்ஸ்க்கு அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எதுவும் இருக்காது. அண்ட் நான் மெட்டல் இஸ் அன் எலமெண்ட் தட் டஸ் நாட் ஹாவ் த கேரக்டர்ஸ் லைக்
எந்த மாதிரி கேரக்டர்ஸில் இருக்காது, அதுக்கு ஹார்ட்னஸ் இருக்காது, ஏன்னா பவுடர் ஃபார்மில் இருக்கும், இல்லை சாஃப்டாக இருக்கும், அதுதான் ஹார்ட்னஸ் இருக்காது. தென் ஷைனி, பளபளப்பு தன்மை இருக்காது. மேலியபிள், அதை வந்துட்டு நம்ம ஷீட்டாவோ இல்லை வயராவோ மாற்ற முடியாது. தென் ஃபியூசிபிள் அண்ட் டக்டைலாகவும் மாறாது. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், a non-metal is an element that does not have the properties of metal. ஸோ இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம் அப்படின்னா, இன்னொரு இதில் சொல்லலாம் அப்படின்னா, does not have the properties of metal. மெட்டலுக்குள்ள தன்மை குணநலன்கள் அதுக்கு இருக்காது, ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே நான் மெட்டல்ஸ்க்கு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் நான் மெட்டல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் பி பிளாக் ஒன்லி. எல்லா நான் மெட்டல்ஸும் எங்கே அரேஞ்ச் ஆகிருக்குன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ், பி பிளாக்ல தான் அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், செலீனியம், ஹாலஜன். ஹாலஜன் சொல்லும்போது ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ இப்போ இது வந்துட்டு என்னென்னா ஹாலஜன் அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் அ சால்ட். எது கொடுக்கும் அப்படின்னா குளோரைடு, ஃப்ளூரைடு, புரோமைடு, அயோடைடுங்கிற சால்ட்டை கொடுக்கும். இப்போ சோடியம் குளோரைடு, அயோடின், அயோடைடு, அந்த மாதிரி சால்ட் ஃபார்மேஷனை தான் வந்துட்டு இங்கே ஹாலஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னர்ட் கேஸஸ், ஹீலியம் டு ரேடான், இது எல்லாமே நான் மெட்டல்ஸில் தான் வருது. ஸோ அப்போ நான் மெட்டல் இஸ் அன் எலமெண்ட் that does not have the characters like hardness, shiny, malleable, shootable and fusible and ductile. In other words சொல்லலாம், non metal is an element that does not have the properties of metal. All non metals are arranged in p block only. எல்லா நான் மெட்டல்ஸும் எங்கே அரேஞ்ச் ஆகிருக்கு, பி பிளாக்ல தான் இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், செலீனியம், ஹாலஜன் அண்ட் இன்னர்ட் கேஸஸ். ஹாலஜன் அப்படின்னு சொல்லும்போது இட் கிவ்ஸ் அ சால்ட், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எக்ஸெட்ரா. மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மெட்டல்ஸ் ப்ளஸ் நான் மெட்டல்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டு கலந்து இருக்கிறதுக்கு பேர் தான் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலமெண்ட்ஸ் விச் ஹேவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ஆர் கால்ட் அஸ் மெட்டலாய்ட்ஸ். இது 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த எலமெண்ட்டுக்கு மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் இருந்துச்சுன்னா அந்த மெட்டலுக்கு பேர் மெட்டலாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலமெண்ட்ஸ் which have the properties of both metals and non-metals are called as metalloids. எக்ஸாம்பிள் போரான், அர்சீனிக். அடுத்தது அலாய்ஸ். அலாய்ஸ் அப்படின்னாமா இப்போ வந்துட்டு நம்ம சில்வர் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி பித்தளை பாத்திரம்னு சொல்கிறோம், அதாவது பிராஸ் யூட்டென்சில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் பிரான்ஸ்ன்னு சொல்கிறோம், வெண்கலம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ இது எல்லாமே என்னென்னா ஒரே ஒரு எலமெண்ட்லேருந்து உருவானது கிடையாது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட மிக்சிங் ப்ளஸ் நிறைய மிக்சிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்து அதை தான் வந்து நம்ம அலாய்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த அலாய் வந்துட்டு அதிகமாக என்னென்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், அதாவது துரு பிடிக்காமல் இருக்கும், கரோட் ஆகாமல் இருக்கும். கரோஷன்னா அந்த சீக்கிரமாக அரிச்சு போகாமல் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க, அலாய்ஸ் அப்படின்னா என்னென்னு. டியூரிங் 3500 BC, that is before Christ, people used an alloy named bronze. அந்த அலாய்க்கு இன்னொரு பேர் அந்த காலத்தில் அதுக்கு என்ன பேருன்னு சொல்கிறாங்கன்னா bronze அப்படின்னு சொல்கிறாங்க. The idea of making an alloy was quite old. ஸோ அந்த அலாய் வந்து உருவாக்குறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டியூரிங் 3500 BC, people used an alloy named bronze. The idea of making an alloy was quite old. The majority of the metallic substances used today are alloys. ஸோ நிறைய அதான் மெஜாரிட்டி ரொம்ப அதிக அளவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டாலிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்துட்டு அலாய்ஸால் உருவானதா அப்படின்னு சொல்கிறாங்க. Alloys are mixtures of 2 or more metals and are formed by mixing molten metals thoroughly. அதாவது ஒன்று இல்லைனா 2 or more மெட்டல்ஸை மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா அந்த மோல்டன் மெட்டல்ஸ் உருகின நிலையில், மெட்டல்ஸ் வந்து உருகின நிலையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அலாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேர்லி நான் மெட்டல்ஸ் ஆர் ஆல்சோ மிக்ஸ்டு. அதாவது கொஞ்சம் அளவு என்ன பண்ணுவாங்க, நான் மெட்டல்ஸையும் அதில் ஆட் பண்ணுறாங்க வித் மெட்டல்ஸ் டு ப்ரொடியூஸ் அலாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. So 3500 BC, people used an alloy named bronze. The idea of making an alloy was quite old. ரொம்ப ரொம்ப பழமையானது. The majority of the metallic substances used today, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற most of the substances வந்து எதால் ஆனது அப்படின்னா அலாய்ஸால் தான் உருவானது. அலாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் 2 or more metals வந்து மிக்ஸ் ஆகி ஆர் ஃபார்ம்டு பை மிக்சிங் மோல்டன் மெட்டல்ஸ் தரோலி. அந்த ரெண்டு மெட்டலையும் மெட்டலாக ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ண முடியாது, என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் உருகிடுறாங்க. அந்த மெட்டல்ஸை வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, மோல்ட் ஆயிடுது, உருகி மோல்டன் மெட்டல்ஸை மோல்டன் மெட்டல்ஸை வந்துட்டு தான் அலாய்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அலாய்ஸ் ஆர் மிக்சர் ஆஃப் 2 or more metals and are formed by mixing molten metals thoroughly.
ரேர்லி நான் மெட்டல்ஸ், ரேராக கொஞ்சம் அளவு என்ன பண்ணுவாங்க, நான் மெட்டல்ஸை ஆட் பண்ணுறாங்க. ஆர் ஆல்சோ மிக்ஸ்ட் வித் மெட்டல்ஸ் டு ப்ரொடியூஸ் அலாய்ஸ் உருவாகிறதுக்கு கொஞ்சம் அளவு நான் மெட்டல்ஸையும் ஆட் பண்ணுறாங்க. அடுத்தது, இட் இஸ் ஜென்ரலி ஃபவுண்ட் தட் alloying produces a metallic substance that has more useful properties than the original pure metals from which it is made. It is generally found that alloying produces a metallic substance. ஜென்ரலாக சொல்லணுன்னா alloying வந்துட்டு என்னென்னா மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. alloying produces a metallic substance உருவாக்குதுமா. அலாயிலேருந்து ஒரு மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸ் வருது, தட் ஹாஸ் மோர் யூஸ்ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது நார்மல் ஒரு மெட்டலோட யூஸ்ஃபுல்லை விட அந்த அலாயினால் நமக்கு ஏற்படக்கூடிய யூசஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மோர் யூஸ்ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ் தேன் த ஒரிஜினல் பியோர் மெட்டல்ஸை விட இதோட யூசஸ் வந்து நமக்கு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் விச் இட் இஸ் மேடு. ஃபார் எக்ஸாம்பிள், த அலாய் பிராஸ் இஸ் மேட் ஃப்ரம் காப்பர் அண்ட் ஜிங்க். இப்போ பிராஸ் அப்படின்னா பித்தளைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எதுலேருந்து உருவானது அப்படின்னா காப்பர் அண்ட் ஜிங்க்லேருந்து உருவானது. ஸோ இப்போ அலாய்னா என்னென்னு புரிஞ்சிடுச்சிங்களா? ஸோ மோர் யூஸ்ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ் தேன் த ஒரிஜினல் பியோர் மெட்டல்ஸை விட நிறைய யூஸ்ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்குது. ஃப்ரம் விச் இட் இஸ் மேட். ஃபார் எக்ஸாம்பிள், த அலாய் பிராஸ் இஸ் மேட் ஃப்ரம் காப்பர் அண்ட் ஜிங்க்லேருந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அட்வான்டேஜஸ் ஆஃப் அலாய்ஸ். ஸோ அலாய்ஸ் do not get corroded or get corroded to very less extent. அதாவது அலாய்ஸ் வந்து கரோட் ஆகவே ஆகாது, அப்படியே ஆனால் கூட லெஸ் கரோட், அதாவது ரொம்ப 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 குறைவாக. ஆர் கெட் கரோடட் அப்படின்னா டு வெரி லெஸ் எக்ஸ்டென்ட், கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் அளவு மட்டும்தான் கரோட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னம்மா, அலாய்ஸ் do not get corroded or இல்லைன்னா get corroded to very less extent. They are harder and stronger than pure metals. பியோர் மெட்டலை விட எப்படி இருக்குமா, இந்த அலாய்ஸ் வந்து ஹார்டராகவும் ஸ்ட்ராங்கராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், கோல்டு இஸ் மிக்ஸ்டு வித் காப்பர் அண்ட் இட் இஸ் ஹார்டர் தேன் பியோர் கோல்டு. ஸோ கோல்டு வந்துட்டு என்னென்னா காப்பர் கூட, அதாவது நார்மலாக கோல்டு வந்துட்டு இப்போ ஆர்னமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா காப்பர் அதில் வந்து 2% ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கோல்டு ப்ளஸ் காப்பர் அப்படின்னு ஆட் பண்ணும்போது அது வந்து ஹார்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So gold is mixed with copper and it is harder than pure gold. So they have less conductance. They have less conductance than pure metals. Conductivity வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. They have less conductance than pure metals. Example, copper is good conductor of heat and electricity, whereas brass and bronze are not good conductors. அப்போ காப்பர்னு தனியாக எலமெண்ட்டுன்னு சொல்லும்போது அது வந்து குட் கண்டக்டராக இருக்கும். அதுவே காப்பர் வந்து எதில் மிக்ஸ் ஆகிருது, பிரான்ஸ் அண்ட் பிராஸ், பித்தளையிலையும் வெண்கலத்துலையும் மிக்ஸ் ஆகும்போது அது வந்து அவ்வளோவா குட் கண்டக்டராக இருக்கிறது கிடையாது. ஸோ காப்பர் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, வேரஸ் பிராஸ் அண்ட் பிரான்ஸ் ஆர் நாட் குட் கண்டக்டர்ஸ். நெக்ஸ்ட், சம் அலாய்ஸ் ஹேவ் லோயர் மெல்டிங் பாயிண்ட் தேன் பியோர் மெட்டல்ஸ். பியோர் மெட்டல்ஸை விட சம் அலாய்ஸ் வந்துட்டு மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். Example, solder is an alloy of lead and tin which has lower melting point than each of the metals. So some alloys have, சில அலாய்ஸ்க்கு வந்து என்ன இருக்குது, lower melting point than pure metals. pure metals விட melting point இதுக்கு குறைவாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. When metal is alloyed with mercury, it is called amalgam. ஸோ மெட்டலை வந்துட்டு மெர்க்யூரியோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், amalgam அப்படின்னு சொல்கிறோம். So are you clear the advantages of alloys? So alloys do not get corroded or get corroded to very less extent. They are harder and stronger than pure metals. Copper, example, gold is mixed with copper and it is harder than pure gold. They have less conductance than pure metals. Example, copper is good conductor of heat and electricity, whereas brass and bronze are not good conductors. Some alloys have lower melting point than pure metals. Solder is an alloy of lead and tin which has lower melting point than each of the metals. When metal is alloyed with mercury, it is called amalgam. Metals mercury oda mix பண்ணனா அதுக்கு பேர் amalgam சொல்றாங்கம்மா. So this lesson is over. So இந்த lesson முடிஞ்சிச்சுமா. Next classல நம்ம new lesson பார்க்கலாம். So thank you children.